இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ கவலைகளோ தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது சில சமயத்தில் வரும், அதுக்கப்புறம் போகும். இதனுடைய அளவுகோல் வேணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடலாம். பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரும்போது அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றத பற்றி ஒரு குட்டி கதை மூலிமா நான் சொல்கிறேன். ஒருத்தர் யுஎஸில் மினியாபாலிஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கார். அவருக்கு பல தோல்விகள், அதாவது சரியான வேலை இல்லை, அதுக்கப்புறமா பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்குது. இதனால் கல்யாணம் பண்ணிக்க பயப்படுறாரு. இது வாழ்க்கை நமக்கு அமையுமா அப்படின்ற மாதிரி பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்பயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அவருக்கு. ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம இங்கேருந்து கிளம்பி ஏதாவது ஒரு தூரமாக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லை, அதனால் நான் ஃப்ளாரிடா போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அந்த மினியாபாலிஸ்லேருந்து ஃப்ளாரிடா பார்த்திங்கன்னா ஒரு 1500 மைல்ஸ் தள்ளி இருக்கும். அதாவது ஒரு 2225 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இவர் கிளம்புறேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஒரு லெட்டர் ஒன்று அவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை நீ எங்கே போறியோ அங்கே இருந்துட்டு நீ படி, அதுக்கு முன்னாடி இதை திறக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஃப்ளாரிடா போயிடுறாரு. அந்த இடம் அந்த சமயம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான டூரிஸ்ட் வெக்கேஷன் டைம். அதனால் இவருக்கு ஹோட்டல் எதுவும் கிடைக்கல. ஸோ இவர் தங்குறதுக்கும் அந்த இடத்துல எதுவும் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பீச் ஓரத்தில் போயிட்டு நைட்டு தங்குறாரு. படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா லெட்டர் கொடுத்தது ஞாபகம் வருது. அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இப்போ நீ பல ஆயிரம் மைல் தள்ளி போயின்னுருக்கலாம், ஆனால் உனக்கு இருந்த பிரச்சனைகளோ உனக்கு இருந்த கவலைகளோ கண்டிப்பாக தீர்ந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் போனது ஒரு தீர்வு கிடையாது. உண்மையிலேயே பிரச்சனை உன்னுடைய மனசுலேயும் உடம்புலேயும் கிடையாது, உன்னுடைய எண்ணங்களில் தான் அது தங்கியிருக்கு. அதாவது நமக்கு இப்படி தான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் இருக்கும், நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்ற ஒரு ஆழமான எண்ணம் உன்னோட மூளைக்குள்ளே இறங்கிடுச்சு. அதனால தான் நீ எத்தனை மைல் தாண்டி போனாலும், எத்தனை ஆயிரம் மைல் தாண்டி போனாலும் இந்த பிரச்சனை உனக்கு பின்தொடர்ந்தே தான் இருக்கும். ஏன்னா அது உன் கூடவே இருக்குது. இது எதுவுமே வேணான்னு நீ நினச்ச அப்படின்னா அந்த எண்ணத்தை அங்கேயே, நீ எந்த ஊரில் இருக்கியோ அங்கேயே எடுத்துட்டு திரும்பவும் நீ வந்துட்ட அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு முதல்ல கோவப்படுறாரு, அப்பா நம்மளை இப்படி சொல்கிறாருன்ட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு உண்மை புரியுது. ஸோ எங்கெங்கேயோ தேடி நிம்மதியை தேடி நம்ம போகணுன்னு நினச்சா, ஆனால் நம்ம எண்ணங்கள் நம்ம கூடவே இருக்கிறதுனால அந்த பிரச்சனை தீரப்போகிறது கிடையாது. இதெல்லாம் போகட்டும், நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுப்போன்னு எடுத்துகிட்டு அவர் அதை எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு திரும்ப வராரு. வந்ததுக்கப்புறமா அவருக்கு ஒரு புது வாழ்க்கை அமையுது. திருமணம் பண்ணுறாரு, வேலை கிடைக்கிது, அப்புறம் பொருளாதார நெருக்கடியிலேருந்து கொஞ்சம் வெளியே வராரு. இது ஒரு உண்மையான கதை. இதை ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புக்கில் நான் படித்தேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி.